சீட்டு போட்டு பங்கிடுகிறார்கள். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. போர் சேவகர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை கலற்றுகிறார்கள். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய வசதிகளும் வாய்ப்புகளும் ஆறுதல்களும் இயேசு கிறிஸ்துவுக்காக கலற்றப்படுமானால் சிலுவை மரத்தில் வஸ்திரங்களை கலற்றப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். இயேசுவின் பாடுகளை நினைத்து நமது பாடுகளை பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். நமக்காகவே இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரங்கள் கலற்றப்படுகிறது. நம்முடைய சத்துருக்கள் நமது வஸ்திரங்களை கலற்றலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆறுதல்களை, பாதுகாப்பை யாராலும் கலற்ற முடியாது. துதியின் வஸ்திரங்களை நம்மிடமிருந்து யாராலும் கலற்றி போட முடியாது. இயேசு கிறிஸ்து அணிந்திருக்கும் வஸ்திரங்கள் அவரை சிலுவையில் அறைந்து கொள்ளும் போர் சேவகர்களுக்கு கூலியாக கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு 4 போர் சேவகர்கள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் வஸ்திரத்தில் தங்களுக்குரிய பங்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மேல் வஸ்திரத்தை 4 பகுதிகளாக பிரித்தால் அது ஒருவருக்கும் பிரயோஜனப்படாது. ஆகையினால் அந்த வஸ்திரத்தின் மீது சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை போர் சேவகர்கள் பங்கிட்டுக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டவர்கள் எல்லாம் சரீர சுகம் பெற்றிருக்கிறார்கள் என்னும் செய்தியை இந்த போர் சேவகர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தில் ஏதோ ஒரு தெய்வீக வல்லமை உள்ளது என்று நினைத்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பின்பு அவர் சிலுவையில் மரிக்கும் வரையிலும் போர் சேவகர்கள் அங்கு காத்திருக்க வேண்டும். பொழுதுபோக்குவதற்காக போர் சேவகர்கள் ஒருவேளை சீட்டு போட்டு விளையாடி இருக்கலாம். இந்த விளையாட்டில் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரங்கள் மீது சீட்டு போட்டு விளையாடி தங்கள் பொழுதை போக்கியிருக்கலாம். அவர்களுடைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை எங்கு நிறைவேறுகிறது. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டுக் கொண்டார்கள் என்று சங்கீதம் 22:18 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சிலுவையில் இயேசு கிறிஸ்து அடையும் பாடுகளையும் வேதனைகளையும் சங்கீதக்காரர் ஏற்கனவே கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தாமாகவே தமது மகிமையை கலற்றி அதை நமக்காக பங்கிட்டு கொடுக்கிறார்.